நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? திருப்பதி போயிட்டு வந்தேன், அதனால் நான் வீடியோ போடலை. நல்லா இருக்குது திருப்பதிக்கு. நான் சாமி பார்க்க 3 நாள் ஆச்சு. வியாழக்கிழமை காலையில் எனக்கு போனேன். சனிக்கிழமை காலையில் 4 மணிக்கு வந்தேன் நான். வியாழக்கிழமை போயிட்டு சனிக்கிழமை காலையில் 4 மணிக்கு வந்தேன் நான். அவ்வளோ கூட்டம் திருப்பதியில். நீங்களும் போய் சாமி பாருங்கள். ஆனால் இப்போ போயிடாதீங்க, ஸ்கூல் திறக்கவும் போங்க. ஸ்கூல் டைம் ஆச்சு, கொஞ்சம் கூட உட்கார முடியல, நிற்க முடியல, சாப்பிட முடியல, அவ்வளோ கூட்டம் திருப்பதியில். அந்த ஏழுமலையானை பார்க்க நம்ம புண்ணியம் செஞ்சுருக்கோம். அந்த ஏழுமலையான்கிட்ட நான் போயிட்டு வந்துட்டேன். நீங்களும் போய் பார்த்துட்டு நல்லா சாமி கும்பிட்டு வாங்க. நல்லா சாப்பாடு, 3 நேரம் சாப்பாடு நல்லா இருக்குது சாப்பாடு. நீங்களும் போய் சாமி கும்பிட்டு நல்லபடியாக வாங்க. அதனால் நான் வீடியோ பண்ணலை 3 நாளாக. நான் மட்டும் போய் சாமி கும்பிட்டு வந்தேன். ஏன்னா அந்த ஏழுமலையான்கிட்ட எல்லா இடத்தையும் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன், வீடியோ பண்ணேன். நல்லா சாப்பாடு, நல்லா தெய்வத்தை போய். நான் மதுரைக்கு நான் அழகர் போய் சாமி கும்பிட போகலை. அதனால நான் எங்கள் அப்பா எங்கள் ஏழுமலையான்கிட்ட போயிட்டு வந்துட்டேன். வருஷத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை, 2 வருஷத்துக்கு எனக்கு மனசுக்கு எப்போ போகணுன்னு தோணுதோ கிளம்பிடுவேன். யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன். நீ வான்னு யாரையும் கூப்பிடவும் மாட்டேன். எனக்கு மனசுக்கு எப்போ அந்த ஏழுமலையானை கூப்பிட்றாரோ பாட்டுக்கு விறுவிறுன்னு கிளம்பிடுவேன். நீங்களும் என்ன மாதிரி போயிட்டு வாங்க, சாமியை போய் கும்பிட்டு வாங்க. சரிங்களா? நல்லா இருக்கும். சாமியை போய் பார்த்து கும்பிட்டு வாங்க. வாடா காண சொல்கிறேன். ஆமாடா, வாடா. சாமி பற்றி பேசிட்டு இருக்கேன், வாடா. அவங்க அப்படிதான் சேட்டை பண்ணுவாங்க. சாமி பால் விளாடலையாமா? தண்ணி குடிக்க போனாங்களா? சாமி இங்க என்னால பேச முடியல. இத்தனை நாள் வீட்டுக்குள்ளேயே இருந்து நான் வீடியோ பண்ணுவேன், வெளியே வரமாட்டேன். வெளியே வந்தாலே இப்படித்தான் ஏதாச்சும் ஒரு பேசுவேன். சரிங்களா? நான் இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன். லீவு 3 நாளாக நான் ஸ்கூலுக்கு 4 நாள் ஆச்சு நான் ஸ்கூலுக்கு லீவ் எடுத்து. ஸ்கூலுக்கு போயிட்டு வேலையும் பாட்டு வந்துட்டேன். வீடியோ இப்போ தான் வந்து வீடியோ பண்ணினேன். சாப்பிட்டேன், வந்துட்டேன். யாருக்கிட்டையும் போகல. எதுக்கு போகணும்? அந்த ஏழுமலை எனக்கு என் புண்ணியத்தில் எனக்கு நல்ல செல்வாக்கத்தை கொடுத்துருக்கு. காசுக்கு குறையா எனக்கு எது குறையா? யார்கிட்ட நான் என் போய் நிற்கணும்? அந்த தெய்வம் எனக்கு மனசார பசியார எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்கு. காசு பணம்னு எனக்கு செல்வாக்கியத்தை கொடுத்துருக்கு. இந்த தெய்வத்திட்ட போய் காணிக்க போட்டேன், வந்தேன், கும்பிட்டேன்.